ஒரு ட்ரெயின் வேகமாக வந்துட்டு இருக்கு ஒரு தண்டவாளத்தில் நேராக வந்துக்கிட்டு இருக்குது. 2 ட்ராக் பிரியுது. ஒரு ட்ராக்கு இந்த ரயில் போக வேண்டிய ட்ராக். அங்கே ஒரு 10 சின்ன பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரயில் வரும்னு தெரிஞ்சும் திமிருக்கு விளையாடிக்கிட்டு இருக்கு. ரயிலே வராத ட்ராக்ல ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு. இப்போ ட்ரெயினை நிப்பாட்ட முடியாது. ஒன்று இந்த ட்ராக்ல விடணும், இல்லைன்னா இந்த ட்ராக்ல விடணும். இப்போ எதை நீங்கள் முடிவு எடுப்பீங்க? நீங்கள் அந்த டிரைவராக இருந்தா ப்ராக்டிக்கலாக பேசுங்க. அந்த ஒரு குழந்தை தானே, 10 குழந்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு குழந்தை ஏற்றிட்டு போவோம். இப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கவனித்தீர்களா? தவறு செய்த குழந்தைகள் காப்பாற்றப்படுகிறது. எந்த தவறும் செய்யாமல் சரியான இடத்தில் விளையாடிய குழந்தை சத்து போகிறது. இன்னைக்கு வாழ்க்கை நிலை அதுதான். நல்லதை தனியாக செய்கிறவன் தண்டிக்கப்படுகிறான், கெட்டதை கூட்டமாக செய்யப்படுகிறவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள். காலம் மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சுன்னு சொல்றோம்ல. காலம் மாறல, காலத்தை நம்ம மாத்திட்டோம். காலம் கெட்டு போச்சுன்னு சொல்லாதீங்க, காலத்தை கெடுத்துட்டோன்னு சொல்லுங்க. அன்னைக்கு ஒருவன் கெட்டவனாக இருந்தான், 100 பேர் நல்லவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு 100 பேர் கெட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நல்லவனை பார்த்தா நக்கல் தான். வந்துட்டாரியா மகாத்மா காந்தி சொல்றோம்ல. அன்னைக்கெல்லாம் தெருவில் ஒருத்தர் குடிகாரனா இருப்பான், தெருவே அவரை கேவலமா பார்க்கும், குடியார பையன். இன்னைக்கு தெருவில் ஒருத்தர் குடிக்காம இருப்பான், லூசு பையன். சொல்றோம்ல. நல்லவனுக்கு பேரே என்ன தெரியுமா? பாவம் நல்லவன். பாவம் நல்லவன், பாவம் நல்ல மனுஷன், பொழைக்க தெரியாத மனுஷன். அப்ப இந்த காலத்தை யார் கெடுத்து இருக்கிறார்கள்? நம்ம எல்லோரும் கூட்டாக சேர்ந்து தானே கெடுத்து இருக்கிறோம். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் எப்படி அமையும்?